அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வின்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக வல்லாரக்கீரை வந்து ஏற்கனவே ஒரு ஜாடியிலேருந்து நான் பறிச்சிருக்கேன். இப்போ இன்னொரு ஜாடியில் பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு தளைஞ்சிருக்கு. ஜாடி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக தான் இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். இதில் பாருங்கள் வல்லாரை எவ்வளோ அழகாக தளைஞ்சிருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த வல்லாரை வந்து கொடுக்க முடியுமான்னு. இது ஒன்றுமே இல்லைங்க, இதை மாதிரி சின்ன சின்ன காம்புகள் மாதிரி இருக்கும். இந்த காம்புகளை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காம்புகளோடையே நம்ம வந்து இந்த கீரை வந்து சட்னிக்கு வந்து அப்படியே அரைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வணக்கலாம். நம்ம வந்து மிளகு தக்காளி கீரை எப்படி வணக்கிறோமோ அதே போல் இதை நீங்கள் வணக்கி செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் நல்ல குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய சட்னி வகை இதில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது அவங்களுடைய நினைவு கூர்மையை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை இது. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம இதிலேருந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு 2 ஜாடி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு ஜாடியில் நீங்கள் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ண அடுத்த ஜாடியில் இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கும் வாரத்துக்கு 2 தடவை வந்து கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் இது நல்ல பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று. பாருங்கள் எவ்வளோ கீரை வருது பாருங்கள். ஒரு ஜாடியிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குடும்பத்துக்கே தேவையான கீரைகள் இதில் கிடச்சிரும். இது நிறைய சட்னி செய்கிறத விட நீங்கள் இது வணக்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் வணக்கினீங்க அப்படின்னா இதில் கசப்பு தன்மையெல்லாம் எதுவும் இருக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க இது கசப்பு தன்மை வருமானட்டு. எல்லாம் எதுவுமே வராது. இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி. வணக்கம்.